இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை இருக்கிறது. இந்த வருஷத்துல பெரிய ஒரு இலக்கை வைத்திருக்கிறோம். எப்படியாவது ஒரு 50,000 கிராமங்கள்ல இருந்து 1,00,000 கிராமங்கள் வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசுவை அறியாத கிராமங்களுக்கு ஏசப்படும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. இன்னும் புதிதாக ஒரு 1000 மிஸ்டரிகள் இந்த ஊழியத்திலோடு கூட இணைக்கணும். அதற்காகத்தான் வாலிபர் மத்தியில அநேக ஊழியங்களை நாங்கள் நடப்பிக்கிறோம். இதுவரைக்கும் 5 வாலிபர் முகாமை பிப்ரவரியிலே நடத்திட்டோம். ஜனவரி பிப்ரவரியிலேயே. அல்லேலூயா. வருகிற மே 1ஆம் தேதி 20,000 வாலிபர்களை திருநெல்வேலியில கூப்பிட்டு அவங்களை ஜெபாவினால் தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைக்க போகிறோம். அல்லேலூயா. நல்லா இருக்குல்லங்க. அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லா ஆண்டவரை அறியாத கிராமங்கள்ல இருக்கிற 1,00,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு வாலிபர் முகாமில் ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுக்க போகிறோம். 1,00,000 வேதாம்கள் வாங்கி கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தாலுக்காக்கு ஒரு மிஸ்டரி குடும்பத்தை நியமிக்க போறோம். அந்த மிஸ்டரி குடும்பத்திற்கென்று அவங்களுக்கு ஒரு தங்கி ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வீடு, அதோடு கூட அவங்க ஊழியர்கள் உருவாக்குறதுக்கு ஒரு மேக் சென்டர், மிஷன் ஆக்ஷன் சென்டர், மேக்னு சொல்லுவோம். அங்கு கிராமத்தில் புதிதாக இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு சபையும் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, பெரிய ஒரு இலக்கோடு இந்த ஊழியத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய பங்களிப்பை இப்படிப்பட்ட ஊழியத்திற்கென்று கொடுங்கள். அல்லேலூயா. நீங்க செய்யாத ஊழியத்தை நாங்க செய்யறோமான்னு பாருங்க. பாருங்க, எங்களை விசாரிங்க. சூனமியாளுங்கிற ஒரு அம்மா, எப்பொழுதும் வருகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், அதனால என் வீட்டுக்கு மேல ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி மேஜை நாற்காலி எல்லாத்தையும் குத்துவிளக்கு எல்லாம் வைப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணி அதை செய்யறாங்க. நீங்களும் செய்யுங்களேங்க. அல்லேலூயா. நான் எங்களை செக் பண்ணுங்க. நாங்க நல்ல ஊழியம் செய்யணும்னு செக் பண்ணுங்க. நல்ல ஊழியம் செய்யறோம்னா உங்களால என்றபடி எங்களுக்காக ஜெப பங்காளரை இணைங்க. உங்க பகுதிகளில் எங்களுக்காக காணிக்கையை சேகரிக்கிற ஒரு நண்பராக நீங்க மாறுங்க. எங்களுடைய பிரதிநிதியாக மாறுங்க. அல்லேலூயா. எங்களுடைய ஜெப பங்காளராக மாறுங்க. மாசந்தோறும் எழுப்புதல் விரும்பும் பங்காளர் என்ன செய்யணும்? மாசந்தோறும் ஒரு குடும்பத்தின் சார்பாக ஒரு 1000 ரூபாயோ அல்லது உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் பேர்லயே ஏதாவது ஒரு 1000 ரூபாயோ என்ற காணிக்கையா கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளராய் இணைங்கங்க. நம்ம எல்லாரும் இணைஞ்சாதாங்க ஊழியம் நடக்கும். எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவின் கைகளை பலப்படுத்துகிறார்கள். கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயிடுச்சு. பிசாசு தீக்கரை ஆயிட்டான். வாலிபர்கள் குடிக்கு, உபச்சார, வேஷத்திற்கு, செல்போனுக்கு அடிமையாயிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த வேளையில இணைந்தால்தான் ஒரு எழுப்புதலை நம்ம கண்கள் காணும். ஐயா, தயவு செய்து உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். ஆமென். ஆதியாகமம் 16 2 சக்களத்திகள் சண்டைங்க. 2 பெண்களுக்கு உரியதுதான் சுத்தி சுத்தி வருகிறது. அல்லேலூயா. நான் சொல்ல, ஒண்ணு பெரியம்மா, இன்னொன்னு சின்னம்மா. பெரியம்மா பேர் என்ன? பெரியம்மா பேர் என்ன? சாராள். சின்னம்மா பேர் என்ன? அல்லேலூயா, ஆகார். பாருங்க, இந்த 2 பேருக்குரியதான் இங்க எழும்பி இருக்கிறது. பாருங்க, எனக்கு இந்த அதிகாரத்துல ஒரு 4 விதமான சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 4 சத்தியத்திலும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க அந்த அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணுங்க. அந்த அதிகாரம் முடிவிலே அந்த ஆகார் அங்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்ல இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஏசப்பா உங்களை காண்கிற தேவன். உடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் பார்ப்பாரு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அழுகிறேனா, வேதனைப்படுகிறேனா, என்னுடைய அழுகையை தீர்ப்பதற்கு ஒரு பிளான் இருக்குங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சாமுவேல் அழுகிறார்.
அழுகிற தான் தெரிந்து கொண்ட சாமுவேலை பார்த்து சொல்ற, நான் புறக்கணித்து தள்ளின அந்த சாமுவேலுக்காக எந்த மட்டும் நீ அழுது கொண்டிருப்பாய் சொல்லி அதோடு கூட ஆண்டவர் நிறுத்தலைங்க. ஏன் அழுகிறேன்னு சொல்லி நிறுத்தலைங்க. நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா, நீ போ, நீ இழந்த அந்த சவுலுக்கு பதிலாக இன்னொன்றை ஆயத்தப்படுத்துகிறேன், தாவீதை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு, இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை, ஏதோ ஒரு காரியத்திற்காக இழப்பை நினைத்து நீ அழுது கொண்டே இருக்கிறாயா? அழாதீங்க. ஆண்டவரிடத்துல பதில் உண்டு. அல்லேலூயா. அவர் ஆறுதலும் சொல்லுவார், ஆறுதலோடு கூட அற்புதமும் செய்வார். லாசருவை இழந்து தவிக்கிற அவர்கள் அழுகிறார்கள். அவர்களோடு கூட என் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுதுட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரே? இல்லைங்க. எந்த இழப்பை நினைத்து அங்கு மரியாளும் மார்த்தாளும் அழுகிறார்களோ, அவள் இழந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார், திரும்ப தருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, செய்தி யாரெல்லாம் இழப்புகளோடு கேட்கிறீர்களோ, நீங்கள் இழந்த லாசருக்களை உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்த பிசினஸ், இழந்த ஆசீர்வாதம், இழந்த கிருபைகள், இழந்த ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள், இழந்த சந்தோஷம், இழந்த சரீர பலன் எல்லாவற்றையும் திரும்ப தருவாரையா, தருவாரையா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி பாருங்கள். அவன் எல்லாவற்றையும் இழக்கிறான். சிறைப்படுத்தி கொண்டு விட்டாங்க எதிரிகள். ஆண்டவரிடத்துல அமர்ந்து ஜெபிக்கும் போது அழுகிறான். தாவீது தனக்குத்தானே பலப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகும் போது ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ திரும்பி தொடர்ந்து செல், அதை தொடர், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி வாக்குத்தம் சொல்லி திருப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதிகாரத்தினுடைய முடிவு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், என் ஆண்டவர் என்னையும் உங்களை காண்கிற தேவன், காண்கிற தேவன். பாருங்க, இதுல 4 செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நான் கண்டுபிடிச்சேன், அவங்க 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை என் ஆண்டவரால் சரியே படுத்த முடியாது, காடை விட, நான் ஆராதிக்கிற கடவுளை விட இந்த என் ப்ராப்ளம் பெரியதுன்னு நினைக்கிறாங்க. கோலியாத்து உருவத்தை பார்த்து பயந்து நடுங்கி 40 நாள் சும்மா இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் சும்மா தான் இருக்கிறாங்க. ஐயோ, கிராமத்து பொண்ணை என்ன அடிச்சிருவான். எங்கேயோ இந்த செல்போனு வந்த வேணங்க. இயேசு கிறிஸ்து நாட்கள்ல செல்போன் இருந்துச்சுன்னா தோமா இங்க வந்திருக்கவே முடியாது. இந்த செல்போனுனால பயம் பயம் பயம். அவங்க என்ன செய்யறாங்க, யாரோ ஒரு ஒரிசால ஒருத்தன் அடிச்சுட்டாங்க, ஒருத்தன் மலத்தை திங்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற அதே எதிர்ப்புகளும் ஏற்கனவே நடந்துச்சு. ஸ்தேவானம் கல்லை வச்சு எரிஞ்சே கொள்றாங்க. நீங்க பைபிள் படிக்கலையாங்க? இதை யாராவது செல்போன்ல எடுத்து போட்டிருப்பாங்க. சும்மாவே கிராமத்துக்கு ஊழியத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. கல்லை வச்சு எரிஞ்சதை போட்டாங்கன்னா, இந்த வீடியோ அவனை ஒருத்தர் ஒரிசா மிஸ்டரையே அடிச்சு அவங்க வீடியோ போட்ட உடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போன ஊழியக்காரன் ஊழியத்தை நிறுத்திடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் நாம் பார்க்குற இந்த ப்ராப்ளத்தை என் ஆண்டவரால் சரிப்படுத்த முடியும், என் ஆண்டவருடைய விட என் ப்ராப்ளம் பெருசு நினைக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற அன்பு நண்பர்களே, நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவம் அல்லாதவர்களா இருக்கலாம். ஆதியாகமம் 16ல அந்த 2 சின்னம்மா பெரியம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த ப்ராப்ளத்தை ஆண்டவரால் சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லி டிசிஷன் எடுத்துறாங்க. இல்லைங்க, எங்க அப்பாவால சரிப்படுத்த முடியாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீ அப்பாட்ட இருதயத்தை ஊற்றி நீ ஜெபம் பண்ணேன்னா அது அவருக்கு லேசான காரியம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசினீங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. உனக்கு என்ன வேணும்ப்பா? தண்ணி தானே வேணும். வாய்க்கால வெட்டு, வாய்க்கால தண்ணி வரும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற நீங்க, ஐயோ அற்புதம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லையா? இல்லைங்க, எங்க அப்பாட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கண்ணால கண்டு இல்ல காணாத அற்புதத்தை ஏசப்பா செய்வாரு. அதுல போட்டுக்குது, இது ஆண்டவருக்கு லேசான காரியம், அற்ப காரியம் என்று 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க ப்ராப்ளம் ஏசப்பாவால தீர்க்க முடியாது, லேசான காரியம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல மோசஸ் கேள்வி கேட்கிறான், இந்த ஜனங்கள் எல்லாம் நான் கற்பம் தெரித்தேனா, ஏன் இந்த உபத்திரவத்தை எனக்கு வர பண்ணினீங்க? கேள்வியா கேட்கிறான். இவ்வளோ ஜனங்களுக்கு
எவ்வளவு ஆடு மாடுகளை அடிச்சாலும், கடல்ல இருக்கிற ஜந்துக்களை அடிச்சாலும் இது போதுமா? அவ்வளவு கேள்வி கேட்கிறா. கேள்வி கேட்கிற மோசஸ்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதுதாங்க பெரிய ஒரு ஜோக்குங்க. அவனுக்கு கர்த்தருடைய கை குறி இருக்குதாப்பா. உனக்கு இருக்கிற ப்ராப்ளம், ஜனங்கள் கறி கேட்கிறாங்க, அழுறாங்க, மண்ணாவை அற்பமா நினைக்க. இந்த மண்ணாவை தவிர எண்ணத்தை கண்டோம். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிற அற்புதத்தை மறந்து போயிடுவான். எனக்கு ஒரு கார் தான் இருக்கு, என்ன இருக்குது? ஒரு 100 பவுன் நகை தான் இருக்கு, இது தவிர எனக்கு என்ன இருக்குது? அற்புதமே அற்பமாக எண்ணுகிற கிறிஸ்தவர்களா நீங்க? கேள்வி கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு நானும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உன் பிராபலத்தோட லட்சம் மடங்கு, லட்சம் மடங்கு பெரியவர் ஐயா. அவரால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணு கூட இல்லை. மருத்துவர்கள் சொல்றத நீ பெருசா எடுக்காத. அதை விட பெரிய டாக்டர் இவரு, பெரிய மருத்துவர் இவரு. ஏசப்பா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 2, இவங்கிட்ட இந்த அதிகாரத்துல ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம், அவங்க யாருக்குமே தொலைநோக்கு பார்வையே கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன? கடினமா எஜமாட்டி நடத்துறா. இன்னும் அந்த அம்மாட்ட, பெரியம்மாட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவ கற்பம் உண்டானதுனால அவ என்ன நினைச்சிரு அற்பமா நினைக்கிறா. பாருங்க இந்த சக்களத்துகள் சண்டையை பாருங்க. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16:2. சாராள் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராள் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இவன் நினைக்கிறா அவளாலதான் என் வீடு கட்டப்படும் நினைக்கிறான். நல்ல ஞாபகம். நீங்க பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? அவங்க எனக்கு உதவி செஞ்சாதான் எனக்கு வேலை கிடைக்கும், அவங்க எனக்கு உதவி செய்தாதான் என் வீடு கட்டப்படும், அவங்க எனக்கு உதவி செய்தாதான் என் பிள்ளைகள் படிக்க வைக்க முடியும், அவங்க எனக்கு உதவி செஞ்சாதான் எனக்கு தர்ப்பணம் நடக்கும். எல்லாம் தப்புங்க. பெரியம்மா பண்ண தப்பு நீ பண்ணி தொலையாதீங்க. ஏசப்போ உயிரோடு இருக்கிறார். அப்ப அவங்க நம்பிட்டாங்க இந்த ப்ராப்ளத்தை ஆண்டவரால் தரணும். அவங்களா மாம்சத்தின்படி ஏதோ செய்யறாங்க, முடிவு செய்து விடுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்க தொடர்ந்து பின்னாடி வாசித்த உடனே 4ஆம் வசனத்துல, அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள். உடனே இவளுக்கு கற்பம் வந்தோடனே எஜமாட்டியை, பெரியம்மாவை அற்பமா என்றாங்க. பிள்ளை பிறக்கல, இன்னும் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சக்களத்திகள் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பார்க்க தூர தரிசனமே இல்லை. யோசேப்பு வாழ்க்கையில அவன் அமைதியாக இருக்கிறான். ஏன்னா என்ன தேவ சித்தம் எல்லாமே என்ன சுற்றி இதெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. அப்பா வீட்டுல இருக்கும்போது அப்பா என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவன் அண்ணன் தம்பி சொல்லி வர்ற பெரிய தவறுகள்லாம் சொல்லி கொடுக்குறான். அவன் அங்கு கூலிக்காரனா போத்திவார் வீட்டுல அடிமைத்தனம் பண்ணும்போது அங்கேயும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான், கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உண்மையா இருக்கிறான். ஏதோ ஒரு காரியத்திற்காக பெரிய தரிசனத்தோடு எனக்கு இதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அவன் சொல்றான், ப்ரொமோஷலை சிறைச்சாலை போனா அது ப்ரொமோஷல். அந்த சிறைப்பெல்லாம் மாடி உயர்த்தப்பட்டவங்க இவங்களுக்கு விரோதமாக குழி வெட்டுன அந்த சகோதரரை பார்த்து சொல்றான், நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார், அநேகருக்கு ஜீவரட்சணை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி யோசேப்பு கன்ஃபஸ் பண்ணுகிறான். தூர தரிசனம். இந்த 2 பேர்களுக்கும் பெரிய தூர தரிசனத்தை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. லேயாள் கூச்ச பார்வை உள்ளேவலாம், அதுக்கு லோ விசன். இன்னைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் லோ விசன் தாங்க இருக்கு, தூர தரிசனமே கிடையாது. ஆண்டவர் என்னை எதற்காக என்னை எஸ்தரை போல ராஜாத்தியை உயர்த்தி இருக்கிறார், தரிசனத்தை இழந்துட்டாங்க. ஏலி அவன் கண்கள் குருடாயிருந்தது போல இன்னைக்கு இருக்கிற மூத்த ஊழியக்காரர்களுக்கு தரிசனம் இல்லை. தேசத்தை குறித்த தரிசனம், சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், நான் சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் அந்த தரிசனத்தை இழந்து தங்கிவிட்ட ஏலிக்கள் ஐயா. ஏலிக்கள் தொலைநோக்கு பார்வையே இந்த 2 பேர்ட்டி இல்லை. பாருங்க, அவங்க 2 பேரும் தான் என்ன செய்யணும்
அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய பங்களிப்பை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய பங்களிப்பு என்னங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. கையானது கை வேலை செய்யணும், காலானது காய் வேலை செய்யணும், கண்ணு வேலையை செய்யணும். இவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய பங்களிப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டாங்க. நான் தப்பு செஞ்சேன்னா என்னுடைய ஜெனரேஷனா தப்பு நடக்கும். நான் சொல்றேன், இந்த செய்தி கேட்கிற குடும்ப தலைவர்களே, தாயே, தகப்பனே, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க தவறு செஞ்சீங்கன்னா அது உங்களையும் பாதிக்கும், உங்களுடைய பரம்பரைகளையும் கட்டாயமாக பாதிக்கும். ஒரு நண்பரை குறித்து சொல்லும் போது, அவங்க கிராமத்துல, அவங்க சபையில யாராவது பொண்ணு கேட்க வந்தாங்கன்னா அந்த வருகிற மாப்பிள்ளை எடுத்து இல்லாததை பொல்லாத சொல்லி திருமணத்தை தடை பண்றதுல பெரிய சந்தோஷம். அவருக்கு தெரியல, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்காங்க, சொத்து இருக்கு, ஆனா திருமணமே நடக்கல. ஏன் கேன்சல் ஆகுதுன்னு தெரியல. ஆண்டவர் ஒரு ஊழியக்காருக்கு சொன்னாராம், நீ ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன், ஏன்னா அவன் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு கண்ணீரோடு அவனும் ஜெபிக்கிறான், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கட்டும். ஏன்னா எதை விதைக்கிறான் அவன் அறுப்பான். அவன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ திருமண ஒழுங்குகளை அவன் தடை பண்ணினவன். தூர தரிசனம் இருந்துச்சுன்னா பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் வாசல் படியிலே படுத்திருக்கும். எத்தனை 2ஆம் 3ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த தண்டனை வருமா? நான் சொல்றேன், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க மறந்துடாதீங்க, உங்களுடைய கடமைகளை மறந்துடுறாங்க. நீங்களும் நானும் நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும், நல்ல ஜெபிக்கிற தகப்பனா இருக்கணும், ஜெபிக்கிற தாயா இருக்கணும், ஆலயத்துக்கு செல்லணும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப பிள்ளையை வளர்த்து கொடுங்க, உனக்கு சம்பளம் தருகிறாய் மோசஸ் அம்மாட்ட அங்க ராஜாத்தி சொல்லுகிறார். உனக்கு என்ன கடமை, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்குது, அதை உண்மையா செய். கொஞ்சத்திலே உண்மையிலவன் அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பான். அருமையான தேவடை பிள்ளை, உனக்கு இன்னைக்கு என்ன வேலை இருக்குதோ அதுல நீ உண்மையா செய். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ மறந்துடாது. நான்காவது இங்க இருக்கிற அந்த சின்னம்மா ஆகார் ஓடுறதுதான் எனக்கு முடிவுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க, இங்க உபத்திரம் வந்துருச்சு, அப்ப இதை விட்டு ஓடிட வேண்டிதான். இந்த சபையில உபத்திரம் வந்துச்சு, அப்ப வேற சர்ச்சுக்கு போயிட வேண்டிதான். இந்த கிராமத்துல ஊழியம் செய்யற உபத்திரம் வந்துருச்சு, வேற கிராமத்துக்கு போயிட வேண்டிதான். நான் சொல்றேன், ஓடி போகிறது முடிவு இல்லை. ஓட ஆரம்பிச்சேன்னா வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருப்ப. அன்பு கிறிஸ்தவன் அன்பா, நீ பிரச்சனைகளை பத்தி ஓட நினைக்காத. எப்பவுமே நாய் நம்மளை துரத்துச்சுன்னா பயந்து ஓடுனேன்னா அந்த நாய் உன்னை துரத்துக்கிட்டே தான் இருக்கு. ஏத்து நெல்லு அப்படி கையை வச்சு ஆக்ஷன்ஸ் கடலை வச்சு எரியற ஆக்ஷன், அது ஓடி போயிடும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிற உங்களை துரத்து வருகிற பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். என்றைக்கு எதிர்த்து நிற்கிறோமோ, ஓடாதீங்க. பந்தய பொருள்ல இலக்கை நோக்கி ஓடணும். இந்த அம்மா இலக்கு இல்லாம ஓடுறாங்க. ஸ்டாப். ஓடுறது முடிவல்ல. குடும்ப வாழ்க்கையை விட்டு ஓடிடாதீங்க. உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு, ஓட நினைக்காத. இப்ப இன்னைக்கு இந்த செய்தி கொடுக்கும் போது ஒரு பெரிய ஒரு வருத்தமான செய்தியை நான் டிவியில பார்த்தேன். ஒரு தகப்பன் மனைவி பிரிஞ்சு போயிட்டதுனால கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, மனைவி வரல. அவங்களுக்கு 2 குழந்தையும் கொன்னுட்டு இவனும் சாகணும்னு முடிவு பண்றான். அந்த 2 குழந்தையும் செத்து போயிடுச்சு. இவன் சாகணும் முடிவு பண்றான், ஆனா சாகல. இப்ப உயிரோடு எத்தனை கொடுமை, வேதனை பாருயா. பொறுப்புல இருந்து ஓடுகிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து ஓடுகிறாயா? ஆண்டவர் அங்க கைது பண்ற அந்த ராத்திரியில எல்லா போர்ச்சுகள்ல வரும்போது, யாரை தேடுகிறீர்கள்? என்னைய நான் தான் அந்த இயேசு, நீங்க தேடி வருக இயேசு, என்ன கைது பண்ணுங்க, என் கூட இருக்கிறவங்க விட்டுருங்க. அவர்கள் அந்த சிலுவை பாடுகளை விட்டு ஓட நினைக்கல. பேதுருட்ட சொல்றாரு, மல்கூஸ் அவன் காதை வெட்டுறான், கைது பண்ண அந்த இயேசு கைது பண்ண காதை வெட்டிடுறான். ஆண்டவர் சொல்றார் பேதுரு பார்த்து, உன் பட்டயத்தை உரையிலே போடு, இந்த பானத்தில் பானம் பண்ணிராமல் இருப்பேனோ. அந்த தேவத்திற்கு சிலுவையில போடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார், ஓட நினைக்கல. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஆகாள், ஐயோ நான் என்னை கடினமா எல்லாம் நடத்துறாங்க, அவள் ஓட நினைக்கிறார். ஓட நினைச்சு அவளை பார்த்து ஆண்டவர் அவனை பார்த்து கேள்வி என்ன தெரியுமா? 8ஆம் வசனம், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்?
எங்கே போகிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதே கேள்வியை ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். எங்கே இருந்து வருகிறாய்? அல்லேலூயா. எங்கே போகிறாய்? நீ பிரச்சனை நினைச்சு ஓடி போகிறாயா? உண்ட ஆண்டவர் அதே கேள்வியை கேட்பார். ஆண்டவர் சொல்லுகிற சொல்யூஷன், நீ அடங்கி இரு. உன்னை காண்கிறது, உன்னை பார்க்கிறார், உனக்கு விடுதலை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், அந்த சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுற கமன் அடங்கியிரு சொல்லிவிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் ஆகாரோடு சொல்லுகிறார். ஐயா, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஆகாரை போன்று ஓடுக நினைக்கிறாயா? குடும்ப வாழ்க்கையை விட்டு பிசினஸ் ஓட நினைக்கிறாயா? நீ அடங்கியிரு, கொஞ்ச நாள் காத்திரு. காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கவில்லை, தலையை உயர்த்துவார். அடங்கியிரு. அல்லேலூயா. ஆண்டவர் மோசஸோடு இருக்கிற யோசுவா, மோசே நாட்களில் அடங்கி இருக்கிறான். ஒரு நாள் மோசஸ்க்கு பின்பாக யோசுவாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ காத்துரு. ஓடுவது முடிவல்ல, பிரச்சனை விட்டு ஓடுவது நல்ல சொல்யூஷன் அல்ல. அடங்கியிரு, அடங்கியிரு. அல்லேலூயா. 4 விதமான செய்திகளை ஆண்டு உன்னுடைய பிராபலத்தை விட காட் சிறியவர் அல்ல, பெரியவர். 1. அல்லேலூயா. 2, தொலைநோக்கு தரிசனத்தோடு ஒண்ணு வச்சிருக்கேன். எனக்கு வியாதி வந்துச்சுங்க, ஹார்ட்ல பெரிய வியாதி வந்துச்சுங்க. அழுதேன், ஆண்டவரை தேடினேன். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். நான் கேள்வி கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் அப்படி ஒரு வியாதியை கொடுத்தீங்க? தூர தரிசனம் வச்சிருந்தார். இப்படிப்பட்ட வியாதி உள்ள ஜனங்கள் மத்தியில சவாலோடு பேசுவதற்காக அப்படிப்பட்ட பாடுகளை நான் உனக்கு அனுமதித்தேன். ஏன் எனக்கு கிறிஸ்தவ அப்பா அம்மாவை எனக்கு தரல? கிறிஸ்தவ ஊர்ல என்ன பிறக்க வச்சலாம், சபையில பிறக்க வச்சு, ஏன் கிராமத்துல பிறக்க வச்சிங்க? கிராம ஊழியத்தை தைரியத்தோடு செல்வதற்கு ஆண்டவர் எரியாத கிராமத்துல உன்னை பிறக்க வச்சேன். கிராமத்துல இருக்கிற அப்பா அம்மாவை உனக்கு தந்தேன். எத்தனை தூர தரிசனத்தோடு என்னை முன்குறித்திருக்கிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க உங்க மேல வச்சிருக்கிற பெரிய தரிசனத்தை நீ மறந்துடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த கடமைகளை தவற விட்டுறாதீங்க. ஓடுவது பெரிய முடிவல்ல. கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஆதியாகமம் 16 மூலியமாக கற்றுக் கொடுத்த 4 விதமான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய விசுவாச கண்களை தரங்கப்பா. என் பிராபலம் இயேசுடைய பார்வையில சிறியது. என் பிராபலம் நீக்குவதற்கு என் ஆண்டவர் வல்லமை இல்லாதவர்கள் அல்ல என்ற அவிசுவாசிகளை தொடுங்கப்பா. என் பிராபலத்தை நீக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று என்னை காண்கிற தேவன், என்னை வெட்கப்படுத்தாத தேவன் என்று உடைய கைகளை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. எந்த நெருக்கத்தோடு பிரச்சனைகளோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ப்ராப்ளம் எல்லாம் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஒரு அற்புதம் நடப்பதாக. வியாதிகள் சுகமடைவதாக. குழந்தை பாக்கி உண்டாவதாக. கடன் பிரச்சனை தீருவதாக. இவர்களுக்கு புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை ஓட நினைக்க கூடாது, காத்திருக்கிறவளாக மாற்றும். ஏசப்பா என்னை காண்கிற தேவன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வரட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். அநேக நல்ல சாட்சிகளை அடியேன் கேட்டுமை துதிக்க உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.